ஆதிரை வந்தவுடனே என்ன நடக்கும் அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆதிரை பெருசாக எஃப்ஜே கண்டுக்கல போல இருக்குது. எஃப்ஜே வந்து அதை கண்ணியை காட்ட சொல்லியிருக்காங்க மிட் நைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ உடனே வந்துட்டு பார்வதி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆப்பு எங்கே வச்சாங்க பார்த்தியா எஃப்ஜேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே சுபிக்ஷா ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு, ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. உடனே சுபிக்ஷா சொல்கிறாங்க, அடுத்தவங்க ஒரு கஷ்டப்படும் போது நீங்கள் அதை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே, அது அப்படி இல்லை, இந்த பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் சுபிக்ஷாவும் ஆதிரையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதிரை பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி இருந்ததுன்னொடனே, முதல்ல வரும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது, ஃபஸ்ட் டே வந்தது மாதிரி. ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நான் கூல் ஆகிட்டேன், எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசணுன்னே கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, பார்த்தியா நாங்கள்லாம் உன்னை எப்படி அரவணைச்சோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து ஆதிரைக்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, போன வாட்டி போடாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து இந்த வாட்டி போட்டுறணும்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே குளிச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் அவங்க குளிக்கலன்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ஸோ அதை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் மார்னிங்கே வந்து விக்ரம் வந்து ஒரு ப்ளே பண்ணுறாரு. சும்மா ஷெபா முடியலங்கிற ஆன்சர் வரணுன்னா என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, என்ன பேசியிருந்தா ஷெபா முடியலங்கிற ஆன்சர் வருங்கிற மாதிரி சும்மா ஒரு ஃபன் ப்ளே மாதிரி ஏதோ பண்ணுறாரு. பண்ணும்போது சுபிக்ஷா ஆதிரை என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா, என்னையே குத்திட்டு நான் வந்தவொடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே ஷெபா முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு சுபிக்ஷா ஒரு ஆன்சர் உடனே கொடுக்குறாங்க. ஆமாம், நாங்கள் கஷ்டப்பட்டு குத்தி வெளியே அனுப்பிச்சா நீங்கள் திருப்பி கூப்பிட்டு வந்துட்டீங்களா, ஷெபா முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுபிக்ஷா இவ்வளோ தூரம் கவுண்டர்ஸ் கொடுப்பாங்க நான் இப்போ தான் பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.